மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழ்நாடு வாரியாக ₹1 செலுத்தினால் மத்திய அரசு வெறும் 29 பைசாவை மட்டுமே திருப்பி தருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கு சுமார் ₹1120 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் திட்டப்பணிகள், கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள், புதிய பல்நோக்கு கூடம், புதிய பன்னடுக்கு வாகன நிறுத்தம் ஆகியவற்றின் தொடக்க விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருப்பூர் சிக்கண்ணா அரசு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், KN நேரு, மூபே சுவாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திட்டங்களை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தந்தை பெரியாரும் அண்ணாவும் முதலில் சந்தித்த இடத்திற்கு வந்திருப்பதாக கூறி மகிழ்ச்சி தெரிவித்தார். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முதன்முறையாக சந்திச்ச இந்த திருப்பூர் மாவட்டத்திற்கு, திருப்பூர் மண்ணுக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். கடந்த 5 ஆண்டுல மட்டும் ரூபாய் 6 லட்சம் கோடி அளவுக்கு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு அரசு கடந்த 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி ரூபாய் வரி செலுத்தியிருக்கிறோம். ஆனா ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிறோம் திருப்பி கொடுத்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 1,58,000 கோடி. நாம கொடுத்தது 6 லட்சம் கோடி. ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி கொடுத்தது வெறும் 1,58,000 கோடி. தமிழ்நாட்டு மக்கள், நீங்க ஒன்றிய அரசுக்கு வரியா ₹1 கட்டினீங்கன்னா, கொடுத்தீங்கன்னா, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ₹1 திருப்பி அவங்க கொடுப்பது வெறும் 29 காசு தான். ஆனா மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்கிறாங்க. மாநிலத்துடைய நிதி நிலைமை எப்படி கடினமாக இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை கைவிட்டு விடக்கூடாது என்று தமிழ்நாட்டுக்கு ஒரு தந்தையாக இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றி வராங்க. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.